நண்பா இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ் வைக்க போகிறோம். என்ன டிஷ்னா இன்றைக்கி வந்து குடல் வைக்க போகிறோம். ஸோ ஆட்டோட குடல் பாருங்கள். இதுதான் எப்படி க்ளீன் பண்ணு சொல்லி காமிக்கிற பாருங்கள். க்ளீன் பண்ணலாம், நீங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுலேயும் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணலாம் பாருங்கப்போ. என்ன பாருங்கள், இது 2 வாட்டி இப்படி அலசினா போதும். ஸோ 2 வாட்டி இது மாதிரி அலசலாம்னு சொல்லி சொல்கிறார் மாஸ்டரு. பாருங்கள், தண்ணி அப்படியே உள்ளே இருக்க கிருமியெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாருங்கள் கொத்தா வச்சுருக்காரு பாருங்கள், அதில் ஒரு கத்தி வச்சு இப்படி வெட்டினீங்கன்னா அதே மாதிரி 100 வாட்டி கழுவிட்டு அது மாதிரி 3 வாட்டி 4 வாட்டி கழுவிக்குங்க. இல்லாட்டி உங்களுக்கு வேணுமா மஞ்சத்தூள் வேணுமாலும் அதில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றினாலும் அதுலேருந்து வெளியில் வந்துடும். சரிதான். ஸோ சூப்பராக அன்றைக்கி குடலை வைக்கிறோம், உங்களுக்கு காமிக்கிறோம் எப்படி நீங்கள் பண்ணி ஈஸியாக ஒரு மெத்தடு. குடல் பாருங்க நண்பா, குடல் இப்படி தான் கழுவிட்டு இருக்கணும். எப்படி இருக்கு பாருங்கள், தண்ணி ஊற்றி ஊற்றி. ஸோ இது நம்ம ஃபாரினில் இருக்கிறதுனால அந்த குச்சியெலாம் நம்மகிட்ட கிடையாது, ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டாங்க கொடுக்கும்போது. ஸோ இது ஒரு 2-3 வாட்டி நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். ஸோ ஊரில் தான் இந்த விளக்கமாறு இதெல்லாம் கிடைக்கும், இங்கெல்லாம் விளக்கமாறுலாம் சான்ஸ் இல்லை. யாரோ வச்சுருக்கா? ஆமாம், குச்சி வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை யாரோ வச்சுருக்காங்க குச்சி. இப்போ வந்து குடம் நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கழுவணும். ஸோ அது மஞ்சத்தூளை போட்டு கொஞ்சம் கழுவு தான் நம்ம சொல்கிறீங்க, கழுவுறாராம். ஸோ இந்த மாதிரி கழுவணும் குடலை. பாருங்கள், உப்பு போட்டார். வேக வைக்கல, வேக வச்சுட்டு அப்படியே கழுவிங்க. ஸோ வேக வச்சுட்டு அப்படியே கழுவி வரோம். இப்போ விசில் போடுவோம், விசில் 2 விசில் வந்தால் போதும்னு நினைக்கிறேன். சரிதான். இப்போ பாருங்கள், இப்போ விசில் போட்டாச்சு, குக்கரில் ஏற்றிருக்காரு. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஸோ என்னோடய வீடியோ பற்றி டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ நான் இன்னும் 500 ரீச் ஆகிட்டேன், இன்னும் 500 வரணும், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நண்பா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பா, அப்போ தான் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் நண்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஸோ இப்போ குக்கரில் வச்சாக்கு கொஞ்சம் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து வெளியில் போட்டுருவோம். மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. இப்போ மாஸ்டர் வந்து நல்லெண்ணெய் இது. ஸோ நல்லெண்ணெய் ஒரு 10 ml ஊற்றிங்க. அதில் ஏற்றியாச்சு. வெங்காயம் போட்டுக்கிறோம். இதில் இதுவும் பட்டை கிராம்பு இதெல்லாம் போடுவீங்க மாஸ்டர்? கறி மசாலா மட்டும், பட்டை கிராம்பு எதுவுமே இல்லையா? சரி, கறி மசாலா மட்டும் தான் போடுவாங்க. இப்போ வெங்காயத்தை தாளிச்சுட்டு அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி போட்டுங்க. இது வந்து வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுங்க. உப்பு போடுவீங்க. அப்போ நம்ம இப்போ உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போடுறதுனா அப்போ தான் வதங்குமா. ஸோ பாதாம் இது வச்சுருக்கோங்களா? ஸோ பாதாம் தான் போட போகிறோம். தேங்காய்க்கு பதில் பாதாம் இன்னைக்கு. ஸோ பாதாம் வந்து ஒரு 10 கிராம் பாதாமும், இது வந்து கேசு நட்ஸு, முந்திரி, ஸோ அதுவும் போடுறோம். ஓகே, இது வந்து இப்போ பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ வெங்காயம் நல்லா தாளிச்சுட்டு பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்கல, உப்பு போட்டிருக்கு. ஸோ அந்த தக்காளியை போட்டுருவோம். ஸோ வெங்காயம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சுன்னா வெங்காயம். ஸோ குக்கரில் இது வெந்துட்டுருக்கு. ஸோ போட்டி இல்லை, இது குடல். ஸோ போட்டி தான் சரியான வேலை, அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும், அது ரொம்ப கஷ்டம். இது ஸோ கொஞ்சம் களி பேஸ்ட்டு ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஜாஸ்தி இருக்குங்க, 10 கிராம் இருக்குங்க. இது 10 கிராம் இருக்கும். ஒரு குண்டா தண்ணி கொஞ்சம் லைட்டாக அரைச்சி விட்டுருங்க. ஸோ வேஸ்ட் பண்ணாங்க, தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அரைச்சி விட்டுருங்க. ஸோ வெங்காயம் பண்ணால் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ரொம்ப பாருங்கள், ஸோ இது நல்லா வெந்துடுச்சு.
ஸோ இது என்னன்னு தெரியுங்களா, இதுதான் குடல். ஸோ குடல் போட்டாச்சு, வெந்துருச்சு. இந்த மாதிரி குக்கரில் ஈஸி இருக்குங்க. போங்க, பச்சை மிளகா இது போடுறாரு, தக்காளி கொடுத்துங்க. குழம்பு மாதிரி தான் பண்ணுறோம். வெயிட் பண்ண போகிறாரு. இப்போ சேனக்கிழங்கு வச்சுருக்கோம். சேனக்கிழங்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் அதாவது வெந்துடும் போகிறாரு. சேனக்கிழங்கு குடல் குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. கறி மசாலா போட்டு உபம் பண்ணுறது. கறி மசாலா போடுறது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க மாஸ்டரு. ஸ்பெஷலு இது ஒரு 10-15 கிராம் போட்டுங்க. வேறு எந்த மசாலாவும் போடல கூட. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் மஞ்சள் போட்டு இதை பாயில் பண்ணி கொடுக்குறோம். சில்லி போடுறது போடுறீங்களா? உடம்பு பார்த்து தான் நல்லா இருக்குங்க. ஸோ கறி போட்டு மட்டும் தான் போட்டு இருக்கும். மசாலாவில் உப்பு இருக்குங்களா? ஸோ உப்பு நம்ம பாயில் பண்ணும்போது கம்மியாக தான் போட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் உப்பு வந்து போடல, லைட்டாக போடுவாருன்னு நினைக்கிறேன். இது மல்லிப்பூடி போடுறாரு, கறி மசாலா, அப்புறம் மல்லித்தூள். மல்லித்தூள் ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா வருது, 7 பச்சை மிளகா இருக்குது. பச்சை மிளகா போட்டாரு. உங்களுக்கு 7 பச்சை மிளகா ஜாஸ்தி வேணும்னா எங்களுக்கு கொஞ்சம் காரமாக கொடுக்கும். அதனால் பச்சை மிளகா யூஸாக போட்டுக்கோம். ஸோ கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மசாலா நல்லா தானே இப்போ பாருங்க. ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ சேனக்கிழங்கு போடுவீங்களா மாஸ்டர்? எப்போ போடுவீங்க? இப்போ தண்ணி போட்டாச்சு. தண்ணி போட்டு வெட்டியாச்சு. இப்போ மூடியை போட்டுருவோம். இது கொஞ்சம் பாயில் ஆகணும். ஸோ குக்கரில் 2 விசில் ஓகே, 2.5 விசில் அது மாதிரி இருந்தாலும் ஓகே. ஸோ அதில் எடுத்துருங்க. அவ்வளோதான், அதான் சத்து. பாருங்க நண்பா, இதுக்கு சேனக்கிழங்கு. ஸோ சேனக்கிழங்கு போட்டாச்சு. கட் பண்ணி கழுவி சூப்பராக கட் பண்ணி மாஸ்டர் செம்மையாக போட்டார். இன்னும் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது, அந்த உருளைக்கிழங்கு சின்னதாக போட்டுருவோம். உருளைக்கிழங்கு ஒன்று இருக்குது, அதை போட்டுருவோம். ஸோ இப்போ சேனக்கிழங்கு போட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணோம். சப்பாத்தி மாவு கேமரா இப்போ வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு இருக்கோம். தோலோட போடுங்க, அதுதான் சத்து மாஸ்டர் சொல்கிறாரு. சத்து கிடையாது, அது கிடையாது, சத்து கிடையாது. வாயு வந்து வாயு எடுத்து அவரோட இது சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா இந்த தோலோட போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டு அந்த தோலில் தான் இருக்கும். ஆமாங்க. ஸோ இப்போ வந்து பாதாமும் முந்திரியும் அரைச்சிருக்கோம். 10 கிராம் போட்டுங்க இதில். ஸோ தண்ணி லைட்டாக போட்டுட்டு பேஸ்ட் மாதிரி அடிச்சுங்க. அப்படியே உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால் தேங்காய் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து தேங்காய் இல்லாமல் இன்றைக்கி இது மாதிரி போடுறோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டார் மிஸ் வந்து மேலே போடுறோம். நல்லாயிருக்கும். எதுனா வாசமாக இருக்கும் மாஸ்டர், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்டார் மிஸ் பாருங்கள். ஸோ 2 அதை உடச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சாஸ் இருக்குது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ போட்டாச்சு. இதில் லெமனும் போடுறோம். ஸோ நல்லா கொஞ்சம் வெந்துடும். இன்னும் ஒரு 10 நிமிஷம். ஸோ 20 நிமிஷம் ஆயிடுச்சு வச்சு. ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம போட்டுருக்கோம். உருளைக்கிழங்கு எல்லாம் ஸோ டேஸ்ட் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. இன்னும் வேவில் இன்னும் லைட்டாக வெந்துருக்கு. ஓகே, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும், ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள். இப்போ வந்து பாதாமும் பேஸ்ட்டு தண்ணி போட்டாச்சு. ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணி ஊற்றுறோம். உப்பு இருக்கா அந்த டைமில் பார்த்துங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் உப்பு ஆட் பண்ணிங்க. ஸோ வெந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா அது டேஸ்ட் மாறிடும். மாஸ்டர் குழம்பு பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். அந்த பேஸ்ட் ஊற்றினேன்னா இது என்னென்ன பாதாமும் கேசு நட்ஸு முந்திரி. ஸோ அதை 2 பேஸ்ட் பண்ணி போட்டுருக்கோம். உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால் தேங்காய் போட்டுங்க. ஸோ எங்கள்கிட்ட இப்போதைக்கு தேங்காய் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம்.
உங்களுக்கு தான் தெரியுமே அந்த ஃபாரினில் கொஞ்சம் அந்த பாதாம் பிஸ்தாலாம் கொஞ்சம் கம்மி ரேட்டு. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஆஃபர் போடுவாங்க. நண்பா இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப கெட்டியாகுது. ஸோ குழம்பு மாதிரி வைக்கிறோம், நம்ம கிரேவி மாதிரி வைக்கலாம். 2-3 நாள் சாப்பிட்ற மாதிரி. ஸோ உப்பும் போட்டிருக்கு. உப்பு பார்க்குற மாஸ்டர். ஓகே மாஸ்டர், கரெக்டாக இருக்கான். ஸோ ஒன்று அவ்வளோதான், ரெடி. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மிளகா பொடி எடுத்துக்கோம். கொஞ்சம் மிளகா கம்மியாக இருக்கான், மிளகா பொடி போட போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆகும். ஸோ ரொம்ப அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு குழம்பு. ஸோ போட்டி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் சப்பாத்தி தான் சூப்பராக இருக்கு பாருங்கள். சப்பாத்தி இது வந்து சப்பாத்தி இதுவும் பண்ணியிருக்கோம். இது வந்து வீட்டு, இது வந்து மைதா. ஸோ ரெண்டுமே இருக்குது. ரொம்ப இப்போ மாஸ்டர் சாப்பிட்டுருக்காரு. மாஸ்டர் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கான் பாருங்கள். இதான் போட்டி குழம்பு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வர எப்படி இருக்குன்னு. ஸோ உருளைக்கிழங்கு பாருங்கள். ஸோ உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு ரெண்டுமே இருக்குது. இதுதான் இன்றைக்கி. காரம்லாம் கரெக்டாக இருக்கும் மாஸ்டர், கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி இதுதான் சப்பாத்தி இருக்குது. ஸோ சப்பாத்தி நம்ம ஆக்குனது உள்ளே இருக்குது. ஸோ அதுவும் டேஸ்ட் பார்க்கலாம். கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் ஜீரகம் தோலை எப்படி எடுத்து கருஞ்சீரகம்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்து ஸ்ட்ரெஸ் வரும் எப்படி இருக்குன்னு. பிஸ்மில்லா. ஸோ போட்டி தான் தெரியுதா, குடல் தெரியுது பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ அருமையாக இருக்கும்போ, சூப்பராக இருக்கும்போ, வேறு லெவலாக இருக்குது. உள்ளே இருக்குன்னு பாருங்கள். இப்போ ரொம்ப இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். அதேமாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்போ அதே மாதிரி மறக்காமல் வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சேனல் 500 ரீச் ஆகிட்டேன், என்னோட 500 ரீச் ஆகணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.